ஹலோ, இன்றைக்கி விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நண்பர்களே, விஜய் அரசியல் களத்தில் வந்திருக்காரு. தயவுசெய்து எல்லாருக்கும் ஒரே ஒரு வாட்டி ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரை முதலமைச்சராகுங்க. ஏற்கனவே விஜயகாந்த் ஐயா வந்தார், முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். நீங்கள் எல்லாம் அவரை விட்டுட்டீங்க. தயவுசெய்து இந்த ஒரு வாட்டி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. எந்த கட்சிக்காரங்க தான் சரி, விஜய்க்கு அவருக்கு ஓட்டு போடுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன செஞ்சாரோ அதே மாதிரி விஜய் செய்வார். மக்களுடைய ஏற்றத்தாழ்வு எல்லாமே மாறும். அதனால் யாரும் ஈகோ பார்க்காம, பாகுபாடு பார்க்காம, கட்சி அரசியல் பார்க்காம, ஜாதி பார்க்காம எல்லோரும் சேர்ந்து ஒரே ஒரு வாட்டு வாய்ப்பு இந்த அரசியல் மட்டத்தையே, கொள்ளையடிக்கிற அரசியல் மட்டத்தையே தரமட்டமாகிற விஜய் அவர்கள் மக்களுக்காக பாடுபடுவார், செயல்படுவார் என்று நம்புகிறேன். இது மட்டும் இல்லை, அவர் ஒரு சினிமா நடித்தா எவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர் அரசியல் வந்திருக்காரு, அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றான்னு நம்ம தான் காப்பாற்றணும். நம்ம எல்லோரும் சேர்ந்து அவரை தூக்கி விட்டோம், நம்மளுக்காக உதவி செய்ய வர்றாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் அவரை ஜெயிக்க வைக்கலைன்னா மறுபடியும் அவர் அரசியலில் போய் மறுபடியும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவார். நட்டம் அவருக்கு கிடையாது, நம்மளுக்கு தான். தயவு செய்து உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நான் பக்கா எம்ஜிஆர் ரசிகன். ஓகேங்களா? தயவு செய்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இந்த வாட்டி விஜய்க்கு நான் தான் ஓட்டு போட போகிறேன். விஜய் கட்சியில் நான் தான் வார்டு கவுன்சிலராக நிற்க போகிறேன். அதனால் தயவுசெய்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க. ஏற்கனவே வார்டு கவுன்சிலராக அதிமுக 40 ஓட்டில் தோற்றேன். மறுபடியும் விஜய் கட்சியில் நிற்க போகிறேன். வார்டு கட்சி தயவுசெய்து விஜய்க்கு ஓட்டு போடுவோம். எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டு அவரை தூக்கி முதலமைச்சர் ஆக்குவோம். நம்மளுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் நம்பிக்கை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்தார். நம்ம இழந்துட்டோம், விஜயகாந்தை விட்டுட்டோம். மறுபடியும் ஒரு தலைவனை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டீங்க, இன்னும் 50 வருஷம் இல்லை, 2000 வருஷம் ஆனாலும் மாற்றவே முடியாது. 7 ஜென்மத்தால் மாற்ற முடியாது. கொள்ளையடிச்சே தான் இருப்பான். நம்ம காலம் பூரா வெயிலில் மணி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ப்ளீஸ் ஒரு வாட்டி எல்லோரும் சிந்திச்சு ஒரே ஒரு வாக்கு, ஒரே ஒரு ஓட்டு இந்த வாட்டி மட்டும்